Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோவில் நம்ம நீட் 2024க்கான ப்ராஸ்பெக்டஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ராஸ்பெக்டஸ் அட் எ கிளான்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, என்டிஏ ரிலீஸ் பண்ண 2023ஆம் ஆண்டிற்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை மாடலாக வச்சு நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மெயினாக இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா மட்டும் பத்தாது, பேரண்ட்ஸும் சேர்ந்து பாருங்கள். பேரண்ட்ஸ் இல்லைன்னா அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க யாராவது இருந்தால் இந்த வீடியோவை பார்க்க சொல்லி சொல்லுங்கள். எதனால் அப்படின்னா, இப்போது ரிப்பீட்டர்ஸ்க்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கும். இப்போது அட் ப்ரெசண்ட் +2 படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்க போர்டு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், நீட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அவங்க அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க வேண்டாம். இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அதே போல் அவங்க பேரண்ட்ஸுக்கு, அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கு, உங்கள் பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்கு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் நீங்கள் பிஸியாகிருங்க. ஓகே, இப்போது கவுன்சிலிங் தொடர்பாக, அதாவது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா, எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா, இது போல் கவுன்சிலிங் தொடர்பான ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுது. அதே போல் நீட் எக்ஸாம், நீட் 2024ஆம் ஆண்டிற்கான எக்ஸாம் தொடர்பான டவுட்ஸ் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணணும், அதுக்கான கைடன்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா 2023 ப்ராஸ்பெக்டஸை எடுத்து அதை எக்ஸாம்பிளாக வச்சு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். மோரார்லெஸ் சேமாக இருக்கும். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒன்ஸ் 2024க்கான ப்ராஸ்பெக்டஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவை அப்டேட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது இன்னைக்கு, எஸ்பெஷலி இன்னைக்கு 4/1/2024 இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது ஒரு 2 PM, ஆஃப்டர்நூன் 2 PM இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேட்டில், இந்த டைமில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, மார்ச், இன்றைக்கி ஜனவரி 4, 2024, மார்ச் 4, 2024 2024ஆம் ஆண்டிற்கான நீட் எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படிங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது லாஸ்ட் இயர்னுடைய ப்ராஸ்பெக்டஸு. இந்த ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ரூஃபோடையே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடு எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடில் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும். போன வருஷம் 2023 6 மார்ச் 2023ஆம் தேதி அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆச்சு. மே 7, 2023 நீட் எக்ஸாம் எழுதுனாங்க. ஸோ கரெக்டாக 60 நாள். அப்போது இந்த வருஷத்துக்கு அதை கம்பேர் பண்ணும்போது மே 5, 2024 நீட் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு 60 நாளைக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது மார்ச் 4, 2024ஆம் தேதி நம்ம நீட் எக்ஸாமுக்கான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போ இருந்து 6 ஏப்ரல் 2023, 6 ஏப்ரல் 2023ஆம் தேதி வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது அதுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மாதம். ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஓப்பன் ஆன நாள்லேருந்து 1 மந்த்து நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த கடைசி நாளில் 11:50 வரைக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். சரி, இப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 1700 ரூபாய், ஜென்ரலில் இடபிள்யூஎஸ், ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தால் 1600, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி தேர்ட் ஜென்டராக இருந்தால் 1000 ரூபாய், ஓசிஐ அதாவது அதர் தேன் இந்தியா, அதர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்ததுன்னா 9500 ருபீஸ் கட்டணும். ஓகேங்களா? எக்ஸாம் டைமு மற்றதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எவ்வளவு கேபியில் வேணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த விதமான மாற்றமும் அதிகமாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ
10 கேபிலிருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ 4 இன்ச் இன்ட்டு 6 இன்ச்சு 10 கேபி டு 200 கேபி. இது எல்லாமே வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் உங்களுடைய ஃபேஸ் முழுவதும் தெரிகிற மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் வந்து ரெகுலராக ஸ்பெக்ஸ் போடுறீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டூடியோவில் போயிட்டு எனக்கு நீட் எக்ஸாமுக்கான ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னா அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. இதை இப்போவே எடுக்க வேண்டாம். எதனால் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் உங்களுடைய பேரும் உங்களுடைய எந்த டேட்டில் எடுத்தீங்க அப்படிங்கிற அந்த பர்டிகுலர்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கேண்டிடேட் நேம். ஓகேங்களா? கேண்டிடேட் நேம், டேட் ஆஃப் டேக்கிங் தி ஃபோட்டோகிராஃப், இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அதே போல் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கும்போதே ஒரு 20லேருந்து 25 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு எந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிங்களோ அப்லோட் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோ தான் வந்து கவுன்சிலிங்லேயும் தேவைப்படும். அதனால் 20லேருந்து 25 காப்பி எடுத்துக்கோங்க. மறக்காமல் ஸ்டூடியோவில் சொல்லி இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சாஃப்ட் காப்பியாக உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லுங்கள். ஓகேங்களா? அதை விட முக்கியமாக இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன தேவைப்படும்? பர்மனண்ட் மெயில் ஐடி ஒன்று வேணும். அந்த மெயில் ஐடி ஆக்டிவில் இருக்கணும், அதாவது ஆக்டிவேஷனில் இருக்கணும், அடிக்கடி சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பர்மனண்ட் மொபைல் நம்பர், அதுவும் வந்து எப்போ கூப்பிட்டாலும் எடுக்கிற மாதிரி அது வந்து ரீசார்ஜ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் மாற்றக்கூடாது, இமெயில் ஐடியும் மாற்றக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் என்டிஏல அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இதில் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிடேட் சுட் புட் ஹிஸ் ஃபுல் சிக்னேச்சர் இன் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங், நாட் இன் கேபிட்டல் லெட்டர், ஆன் த ஒயிட் பேப்பர் வித் அ பேக் இங்க், பிளாக் இங்கில் பிளாக் இங்க் பெனில் வந்து நீங்கள் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கணும். அதனுடைய ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 கேபிலிருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அன்சைன்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வில் பி ரிஜெக்டட். அப்போது உங்களுடைய கையெழுத்து இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது வந்து நிராகரிக்கப்படும். ஓகேங்களா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் சிக்னேச்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த சிக்னேச்சருங்கிற இடத்துல நீங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கணும். இந்த இடம் வந்து காலியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். இதனுடைய ஃபைல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேபிலிருந்து 30 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில். அதே போல் உங்களுடைய கைரேகை 10 விரல்களுடைய கைரேகையை எடுத்து 10 கேபி டு 200 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இதில் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுடைய முழு முகமும் தெரிகிற மாதிரி, காதுகளெல்லாம் கவர் ஆகிற மாதிரி. நீங்கள் பர்மனெண்ட்டாக ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறீங்கன்னா ஸ்பெக்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதே தான் உங்களுக்கு கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது இதில் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவைப்படுது அப்ளை பண்ணுறதுக்கு? 10th ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டு, அதில் உங்களுக்கு எந்த மீடியத்தில் படித்தீங்க, எக்ஸாம் எந்த எக்ஸாம் சிட்டியில் எழுதுனீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தேவைப்படும். இனி எக்ஸாம் வந்து எந்த சென்டரில் எந்த சிட்டியில் எழுத போகிறீங்க, மொத்தம் வந்து உங்களுக்கு சிட்டி ஆஃப் சாய்ஸஸ், எந்தெந்த சிட்டிஸ் எல்லாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ட்ராவலிங்க்கு அது வந்து மிக உபயோகமாக இருக்கும். அதே போல் 11th ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் தேவைப்படும். 12th அப்பியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தது அப்படின்னா ஸ்கூலில் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், பயப்பட தேவையில்லை. நான் வந்து மார்ச் மாதம்தான் எக்ஸாம் எழுத போகிறேன், 12th மார்க் ஷீட்டெல்லாம் வந்து மே எண்டில் தான் கிடைக்கும், இல்லைன்னா ஜூனில் தான் கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா ஸ்கூலில் வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது ரிலீஜியஸ் சார்பாக நான் வந்து உடையாகும், அதாவது ட்ரெஸ் போட போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான முன் அனுமதி வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? எந்த ஒரு ரிலீஜியஸையும் நம்ம மென்ஷன் பண்ணல. அதாவது மதம் சார்ந்த உடை அணிய போகிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து முன் அனுமதி வாங்கியிருக்கணும். நீட் எக்ஸாமில் நான் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் கோடில் வர போகிறேன் அப்படின்னா அதுக்கான முன் அனுமதி வாங்கியிருக்கணும். சரி, அதே போல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த செக்லிஸ்ட் ஒன்று இருக்கும். வெதர்
தே ஃபுல்ஃபில் த எலிஜிபிலிட்டி கண்டிஷன், அதாவது உங்களுக்கான தகுதி கண்டிஷன் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி அனுப்பிச்சிருக்கணும். அதே போல் ஜெண்டர் மேலா ஃபீமேலா இல்லை தேர்ட் ஜெண்டரா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். கேட்டகரி ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஸா ஓபிசியா இல்லை எஸ்சி எஸ்டி கேட்டகரியா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் வச்சுருக்கணும். இந்த இடத்துல ஓபிசி சர்டிஃபிகேட் ஆகட்டும், இன்கம் சர்டிஃபிகேட் ஆகட்டும், பேரண்ட்டினுடைய இன்கம் சர்டிஃபிகேட் ஆகட்டும், அது வந்து ஏப்ரல் 1, 2024 பிறகு எடுத்தீங்கன்னா அது வந்து அடுத்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் உபயோகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒருவேளை மார்ச்லேயே முன்கூட்டியே உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா இப்போ இருக்கிறத நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஏப்ரல் 1 பிறகு அடுத்த நிதியாண்டில் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டும் ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது கேட்டகரி சர்டிஃபிகேட், அதையும் எடுத்துக்குங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா 40% அண்ட் எபோவ் டிசபிலிட்டி இருக்கிற மாதிரி இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற சீஃப் டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் தமிழ்நாடாக இருந்ததுன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எங்கே வாங்க சொல்கிறாங்களோ, மோஸ்ட்லி சென்னையில் வாங்க சொல்லுவாங்க. எம்சிசியாக இருந்ததுன்னா அவங்க வந்து அதே போல் அந்த மெடிக்கல் போர்டுனுடைய சென்டர்ஸ் கொடுப்பாங்க, அங்கே போய் நம்ம வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போது ஃபீஸ் பேமெண்ட் சொல்லிட்டோம். ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் எவ்வளோ டாக்குமெண்ட் எவ்வளவு ஃபைலினுடைய கேபி இருக்கணுங்கிறத சொல்லியிருக்கிறோம். இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா 2024 டாக்குமெண்ட்டு ப்ராஸ்பெக்டஸ் வந்த பிறகு நம்ம அதை வந்து கிளியராக சொல்லிடலாம். இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லாத்தையுமே நீங்கள் முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சரு, அதே போல் தம்ப் இம்ப்ரெஷன், கிளாஸ் 10th மார்க் ஷீட்டு, அதனுடைய பிடிஎஃப் 50 KB to 300 KB, அதே போல் கேட்டகரி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி வந்து மினிமம் 50 KB to 300 KBயில் இருக்கணும். இதில் நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா தான் அதுக்கான கிளைமை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு போன வருஷம் ஒரு ஓபிசி கேண்டிடேட்டு, அவர் வந்து அட் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ அப்லோடிங் தி டாக்குமெண்ட் அப்போ அவர்கிட்ட என்ன பண்ணல, ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜென்ரல் அப்படின்னு மறதியாக டிக் பண்ணிட்டாரு. ஃப்யூச்சரில் நம்ம எடுத்து சர்டிஃபிகேட்டை ஃபர்தராக மெயில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இதில் என்னவெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, இப்போது எப்போவுமே ஜென்ரலுடைய கட் ஆஃப் மார்க் மற்ற ரிசர்வேஷன் கேட்டகரியில் வர்ற கட் ஆஃபை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்டு அவங்க கேட்டகரிக்கான ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்துமே கூட, ஓகேங்களா, இப்போ ஓபிசி கேண்டிடேட் ஒருத்தர் அவருடைய கட் ஆஃப் மார்க் ஃபார் எக்ஸாம்பிள் 563 அப்படின்றதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த மார்க் எடுத்திருந்துமே அவர் மறதியாக ஜென்ரல்னு போட்டதுனால அவர்னால என்ன பண்ண முடியல, போன தடவை சீட் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க எங்கெங்கேயோ போயிட்டு என்ன பண்ணியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கான கேட்டகரி என்னவோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் 1, 2024 பிறகு எடுத்துக்குங்க. அட் ப்ரெசென்ட் உங்ககிட்ட என்ன சர்டிஃபிகேட் இருக்குதோ அதை அப்லோட் பண்ணிட்டீங்க, அதாவது கால் ஃபார் பண்ண பிறகு அப்படின்னா அடுத்த நிதியாண்டுக்கு உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட்டும் உங்கள் பேரண்ட்டினுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டையும் வாங்கி வச்சுக்கிறது வெல் அண்ட் குட். அதே போல் தான் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் சொல்லிட்டேன். அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பாக ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட் ஒன்றும், அதே போல் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாடு கோட்டாவில், ஓகேங்களா, தமிழ்நாடு கோட்டாவில் நீங்கள் ஒரு சீட் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் வந்து தமிழ்நாடு கோட்டாவில் எடுக்க முடியும். ஓகேங்களா? சரி, அதே போல் என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்ததுன்னா இந்தியன் நேஷனல்ஸ், சரி ஓகே, என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருந்ததுன்னா பாஸ்போர்ட் நம்பர் தேவைப்படும். அதே போல் ஃபாரின் நேஷன்ஸ் அவங்கெல்லாம் வந்து
பாஸ்போர்ட் நம்பர், சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாம் தேவைப்படுது. ஓகேங்களா? சரி, இப்போது அட் த டைம் ஆஃப் என்ட்ரி, அதாவது நீட் எக்ஸாமில் நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் சென்டரில் நீங்கள் போகும்போது உங்களுடைய கிளாஸ் 12th மார்க் ஷீட்டையோ இல்லைன்னா வந்து எபிக் கார்டு அப்படிங்கிறது எலெக்ஷன் கார்டு, ஓட்டர் ஐடி ஆர் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கு இல்லை ஆதார் கார்டு, இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும். மேக்ஸிமம் ஆதார் கார்டு இருந்தால் நல்லது. ஆதார் கார்டு வந்து நீங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இல்லைன்னா வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்து இப்போ என்ன பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய கரண்ட் ஃபோட்டோவை கொடுத்து அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. கரண்ட் ஃபோட்டோ அவங்களே எடுப்பாங்க ஆதார் சென்டரில். ஓகேங்களா? ஆர் இ சேவை மையத்தில் போயிட்டு அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து 13 லாங்குவேஜில் இருக்கும். இங்கிலீஷ், ஹிந்தி, அசாமி, பெங்காலி, குஜராத்தி, மலையாளம், கன்னடா, மராத்தி, ஒடியா, தமிழ், தெலுங்கு, உருது, பஞ்சாபி உட்பட 13 மொழிகளில் இருக்கும். இது எங்கெங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியத்தில் படிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், உருது இதில் எல்லாம் இருக்கும். அப்போது எக்ஸாம் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் வந்து தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்கும். தெலுங்கு கொஸ்டின் பேப்பர், தெலுங்கு மீடியம் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, உருது எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானாவில் இருக்கும். ஓகேங்களா? இங்கிலீஷ் வந்து எல்லா இடங்கள்லையும் ஆல் எக்ஸாமினேஷன் சென்டரில். இதில் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் வந்து இறுதியானது அப்படிங்கிறதையும் ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களுடைய நீட் கோச்சிங் சென்டர்லையும் கொடுத்துருப்பாங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருந்தால் இதை தெரிஞ்சுக்குங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி மொத்தம் வந்து இந்த 4 சப்ஜெக்டில் செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும். இதில் செக்ஷன் ஏல 35 கொஸ்டின் இருக்கும். செக்ஷன் பியில் வந்து 15 கொஸ்டின் இருக்கும். செக்ஷன் ஏல இருந்து 35 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அதில் தெரியாத கொஸ்டினை நீங்கள் விட்டுறலாம். செக்ஷன் பியில் 15ல் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 10க்கு மேலே இருந்தது அப்படின்னா, 10க்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கிற ஃபஸ்ட்டு 10 கொஸ்டினை மட்டும்தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 10 கொஸ்டினை மட்டும் எடுத்துக்குவாங்க. இதில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிற கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, தப்பாக இருக்கிற கொஸ்டினுக்கு -1 மார்க்கு, அன்ஆன்சர் கொஸ்டினுக்கு 0 மார்க்ஸ். இது எல்லாமே ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. மேற்கொண்டு இதில் வந்து ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மாற்றங்கள் வந்த பிறகு, ப்ராஸ்பெக்டஸில் ஏதாவது சேஞ்சஸ் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேங்க சார், எக்ஸப்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட்டை தவிர மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க செஞ்சு வச்சுக்கலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லைன்னா வந்து உங்களுக்கு நீட் அப்ளிகேஷன் தொடர்பாக அதே போல் கவுன்சிலிங் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதுபோக கவுன்சிலிங் தொடர்பாக, அதாவது நீட் எக்ஸாம் தொடர்பாக ஏதாவது எங்கிட்ட பேசணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.